ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போறோம்னா, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கருப்பு கவுனி அரிசி வச்சு சூப்பரா ஒரு அடை. மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். அரை கப்பு கருப்பு கவுனி அரிசி, அரை கப்பு முழு உளுந்து, ஒரு பிடி போல பச்சை அரிசி, சாதா அரிசி. அரை கப்பு கவுனி அரிசி, அரை கப்பு முழு உளுந்து, ஒரு பிடி, என் கைப்பிடிக்கு ஒரு பிடி அரிசி போட்டு தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம், அடை ரெடி பண்ண போறோம். அதுக்கு நான் ஊற வச்சிருக்கேன், ஒரு 2 மணிக்கு போல ஊற வச்சிருக்கேன். இதை அரைச்சிட்டு எடுத்துருவோமா. ஒரு 3/4 பங்கு இது ஆனாச்சி அரைஞ்ச உடனே நல்ல மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் போல என்ன விட்டுட்டு, அடுத்தால போடுடையது தேங்காய். தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் மாதிரி போட்டு அரைச்சிட வேண்டியதான். அடைக்கு நம்ம துவையல் அரைக்க போறோம்னா, அதுக்கு வெறும் தேங்காய் ஃபர்ஸ்ட் இங்க போட்டாச்சா. அதுக்கப்புறம் உப்பு, வேண்டாம், புளி. சரியா, தேங்காய், உப்பு, புளி, அப்புறம் வத்தல் பொடி போடணும்னா, நான் வந்து காஷ்மீரி சில்லியை போட்டிருக்கேன். உப்பு, புளி, வத்தல் பொடி, தேங்காய், வேற ஒண்ணுமே ஆட் பண்ணாண்டா. சரி, நம்ம இனிமேல் அரைச்சிட்டு பாத்துருவோமா. தாளிக்கணும்னா துவையல் அரைச்சி எடுத்துட்டோம் பாரு. தேங்காய், உப்பு, புளி, அடுத்தால வத்தல் பொடி போட்டோம், அப்படிதானே. இனி வந்து கொஞ்சம் நான் இப்ப கடலை எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு கடுகு, 2 ஜீரகம், அப்புறம் கொஞ்சமா உள்ளி, கருவேப்பிலை ஒரு 8. உள்ளி வந்து ரொம்ப ப்ரௌன் கலர்ல வசக்கணுமான்னு கேட்டா கிடையாது. ஒரு 1/4 பங்கு குக் ஆனா போதுனா, அப்பதான் நம்ம துவையல் கூட எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். சரி, நீ தோசைகள்ல வச்சிரும் அடைச்சுடதுக்கு. இதை வந்து நான் நம்ம கடலை எண்ணெயில தான் தாளிச்சிருக்கோம். இந்த துவையலுக்கு பேர் என்ன பேருனா புளித்துவையல். சரியா. இனி அடை தோசைக்கு மாவு ரெடி பண்ணிடுவோமா. தோசைகள் வச்சுட்டோம். இது வந்து மாவு அரைச்ச தண்ணி தான். தண்ணி எல்லாம் அளவாதான் சேர்க்கணும் இதுக்குன்னா. இல்லையா, உப்பு போடணும்னா. உள்ளி, உள்ளி எல்லாம் நிறைய போட வேண்டாம். நம்ம எப்போ எல்லா அடைக்கும் போட மாதிரி போடாம ஒரு 1/4 பங்கு
மாவுக்கு ஒரு 1/4 பங்கு போட்டா போதும். சரியா? கூட கருவேப்பிலை ஃபுல்லாவே போட்டுரும். இது மிக்ஸ் பண்ணிட்டு பார்ப்போமா? ஆட் பண்ணிடலாம். உள்ள வச்சுருவோம். வச்சுட்டு நீட்டா அடை நம்ம எப்படி சுடுவோம் அதே மாதிரி தான். மிதமான சூடுல வச்சா போதும். ஹை ஸ்பீட்லயும் வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேம்லயும் வைக்க வேண்டாம். மிதமான சூடுல வச்சு நம்ம என்ன செய்திடும், வேக வச்சு எடுக்கும். வெந்துட்டு பார்ப்போமா? இப்படிதான் இருக்கும். ஆனா தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம வந்து சைட் டிஷ் இல்லாமலே சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். கருப்பு கவுனி அரிசியும் கருப்பு முழு உளுந்து. ஓகேயா? தெரியாதவங்களுக்கு காணிக்கட்டாத. இது முழு உளுந்து. இது கருப்பு கவுனி அரிசியும் நான் மிக்ஸ் பண்ணியே வச்சிருக்கேன் பாரு. ஓகே, இதுதான். சரி, தோசை ரெடி, அடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துருவோமா? இந்த வைப்பு தொடச்சிடணும். சிம்ல வச்சு தொடச்சிட்டு தான் அடுத்ததுல நம்ம என்ன செய்யணும், அடை விடணும். ஏன்னா காஞ்சிரும் கல்லு நல்ல. அதனால ஒண்ணு கூட விடுவோமா? லேப்பார்